விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அடி நாக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. நாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடுவா. என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கின் இடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. தெய்வான சக்கரத்தி பள்ளி குரத்தி நம்ம கதையிலே இருக்கிறடி. தெய்வான சக்கரத்தி பள்ளி குரத்தி நம்ம கதையிலே இருக்கிறடி. சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன், ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாண வைபோகமே. அட பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். அட பிப்பி 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 டும் 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 பிப்பி டும் 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 டும். தீபக் ராஜா சூப்பராக ஆடினீங்க. தீபக் ராஜா நீங்கள் அந்த டான்ஸ் அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மொத்தத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தருண் மாஸ்டர் நல்லா இருந்தது. இன்னும் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வேற பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக பண்ணணும். ஏன்னா அந்த சாங் வந்து ஹிட் சாங். இட்ஸ் பக்கா ஃபோக் டியூட் சாங். ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ. அதை வந்து இப்போ 3 பொண்ணுங்களோட அப்படி பண்ணுறது, ஒரு ப்ளே பாய் கேரக்டராக நீங்கள் அதை போர்ட்ரே பண்ணால் அது வந்து டெஃபினட் அப்சர்வ் இட் நாட் லுக் நைஸ். அது மாதிரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளே பாய்ஸ் வித் கேர்ள்ஸோட ஒரு நல்ல ஃபோக் சாங் அது பார்த்துக்குங்க. தட்ஸ் ஆல். டேக் கேர். இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு இல்லை. ஓகே, உங்கள் கொரியோகிராஃபருக்கு தான். ஸோ நீங்கள் எதுவுமே டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னு தான் சொன்னார். ஓகேவா? புரிஞ்சுதா? கலா மாஸ்டர். கொரியோகிராஃபர் யார்? சதீஷ். வாங்க சதீஷ். ஒரு சாங்கை அழகுபடுத்தணும். புரியுதா உங்களுக்கு? இந்த சாங்கை
இதுக்கு அதாவது நீங்கள் புது சாங்கை நீங்கள் எப்படி பண்ணாலும் அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்படின்னா அதுக்குன்னு ஒரு இது கிடையாது இப்போல்லாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வருது. பட் பழைய பாட்டு இதுதான் முத்திரை, இதுதான் முத்திரை, இதுதான் முத்திரை. இப்போ பழைய ரீமிக்ஸை கூட எல்லோரும் சொல்கிறாங்க அதை ரீமிக்ஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு. அழகாக ரீமிக்ஸ் பண்ணால் ஸ்பாயில் கிடையாது. அசிங்கமாக ரீமிக்ஸ் பண்ணால் தான் தப்பான ஒரு விஷயம். அந்த நல்ல பாட்டை கெடுக்கக்கூடாதுன்னு. அதே தான் இது. நீங்கள் நல்ல பாட்டை கெடுத்துட்டீங்க. ஏன்னா நல்ல டான்ஸர் இந்த பையன். அழகாக சிம்பிளாக வேணால் குரூப் வச்சுருக்கலாம். குரூப் வச்சு அவனை டூயட் மாதிரி நல்லா அழகாக நல்ல ஒரு ஒயிட்டு பஞ்சக்கச்சம் மாதிரி போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படியே வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக இருந்திருக்குமே. அந்த கேர்ள்ஸ் காஸ்டியூமும் நல்லலை. டிஃப்ரெண்ட்டாக இங்கே இப்போ ஃப்ராக்கு போட்டிருக்கா, ஒத்தி அதை போட்டிருக்கா, ஏதோ வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி. நீங்கள் அடுத்தது யோசிக்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். எந்த சாங் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதே பாட்டை வந்து நிறைய பேர் பண்ணாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஒரு குழந்தைக்கு எப்படி கொரியோகிராஃப் பண்ணணும்னா பயங்கரமான டான்ஸராக காமிக்கணும், ஆனால் கண்ட்ரோலாக கொரியோகிராஃப் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, குட் லக். நீ நல்லா ஆடின, பட் கொரியோகிராஃபி தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, அடுத்த வாட்டி நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஓகே, குட் லக். ஓகே சதீஷ், புரிஞ்சதில்ல? ஏன்னா போன தடவைலாம் நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு கமெண்ட்ஸ் வாங்கினீங்க. ஸோ இந்த தடவை கலா மாஸ்டர் மாதிரி, தருண் மாஸ்டர் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுங்கள். ஓகே, ஷூர். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். நாங்கள் பிடிங்க. ஓகே, ஸோ இவருக்கு உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன ஜட்ஜஸ்? ஓகே, ஸோ 9 and 9 வாங்கியிருக்கீங்க, 18 வாங்கியிருக்கீங்க. வெரி குட்.